41 பேர் அநியாயமாக மரணமடைந்தார்கள் அல்லவா கரூரில். அவர்களுடைய குடும்பத்தினரை பனையூருக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு நம்ம ஆறுதலை கொடுத்து அனுப்பலாம், சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு விஜய் முடிவு செய்ததாகவும், ஆனால் ஏற்கனவே உங்களை பனையூர் பனையார்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பனையூருக்கு ஆறுதலை வாங்கிட்டு போண்டி இருக்குது. நல்லா படிச்சு மார்க் எடுத்த பிள்ளைகளும் உங்களை தேடி வந்துதான் வாங்கிட்டு போண்டி இருக்கு வாழ்த்துக்களை. நீங்க என்னங்க வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேங்கிறீங்க? இந்த சின்ன தம்பி படத்துல அந்த குஷ்பு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, அண்ணன் தம்பி 4 பேர். அது மாதிரி சின்ன தம்பி படத்துக்கு குஷ்பு மாதிரி ஆயிட்டாரா விஜய் அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மானங்கட்ட கேள்வி கேக்குறாங்க எல்லாரும். எதுல? சோசியல் மீடியாவுல. 41 பேர் அநியாயமா செத்துருக்கான். அன்னைக்கு கண்டுக்காம ஓடி வந்துட்டீங்க. பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப கூட நின்னு ஒரு வார்த்தை பேசல. அப்புறம் துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஆயுத பூஜை கொண்டாடி சக்கர பொங்கல் சுண்டெல்லாம் தின்னீங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. இப்ப செத்து போன உங்க குடும்பத்தை பனையூருக்கு அழைச்சு ஆறுதல் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், கட்சிக்காரனே காரி துப்புவான். அதனால நம்ம பனையூருக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய்ட்ட. அப்படி ஒரு தகவல். அப்ப அவரும் கரெக்ட் தான். நம்ம என்ன செய்வோம், பனையூர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி மகாபலிபுரத்துல சார் ப்ளீஸ், நீங்க சென்னை உங்களுக்கு சென்னை தெரியுமா? அதான் சிரிக்கிறீங்க. பனையூர் மகாபலிபுரம் எவ்வளவு தூரம்னு அவருக்கு தெரியுது அந்த அண்ணாச்சிக்கு. அதான் அவர் சிரிச்சிட்டாரு. இருக்கட்டும் சார், இருந்தாலும் விஜய்க்கு அது ரொம்ப தூரம் இல்லையா? விஜய் யாரு? விஜய் சாதாரண ஆளா? 41 பேர் செத்தா கூட அவங்க தான் என்ன செய்யணும், ஆறுதல் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய முக்கியமான விவிஐபி இல்லையா? அதனால